வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் அஃபீஷியல். அனைவருக்கும் இலவச கல்வி, அதுதான் இன்றைய சப்ஜெக்ட். அதாவது என்னென்னா ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன். இந்த ஸ்கீமில் இந்த கல்வியாண்டிற்காக 22/4/2025 அன்று இணையதளம் வாயிலாக உங்களுடைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆகையால் ஆர்டிஇ மூலம் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கான அட்மிஷனை பெறுவதற்கு இந்த ஆர்டிஐ வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ண வேண்டும். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 8000 பள்ளிகள் ஆர்டியில் உள்ளன. இதில் 1,10,000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வேக்கன்சி ஆர்டியில் உள்ளது. இந்த ஆண்டிற்காக ஒரு பள்ளியில் எல்கேஜி அல்லது கிளாஸ் 1 அதற்காக மொத்த வேக்கன்சியில் 25% யாருக்குன்னா ஆர்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த 25% சீட்டு யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு, நலிவடைந்த வகுப்பினருக்கு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதாவது ஓபிசியில் எல்லோரும் வந்துடுவாங்க அவர்கள். சரிங்களா? அடுத்து துப்புரவு பணியாளர்கள், இவர்களுக்கு தான் முன்னுரிமை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதற்கு அடுத்து தான் மற்ற கேட்டகரிக்காரவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் எப்படி கணிக்கிறோம்னா, ஆண்டு வருமானம் அவர்களுக்கு 2 லட்சத்திற்கு கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அவர்கள் தான் இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த வகுப்பில் வருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்னென்னா ஆர்டிஇ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்குது, எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பள்ளியில் ஆரம்ப கல்வி எங்கு தொடங்குகிறதோ, எடுத்துக்காட்டாக ஒரு பள்ளியில் எல்கேஜி அதாவது தான் ஆரம்ப கல்வியாக இருந்தால் அங்கேருந்து தான் ஆர்டிஇ ஸ்டார்ட் ஆகும். அதற்கு மாற்றுதலாக ஒரு பள்ளியில் கிளாஸ் 1 ஆரம்ப கல்வியாக இருந்தால் அங்கேருந்து தான் ஆர்டிஇ ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் ஆர்டியில் படித்து கொள்ளலாம். ஆர்டி ஸ்கீமில் நீங்கள் சீட்டு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கலாம். இல்லை என்றால் கிளாஸ் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் ஆர்டியில் படித்து கொள்ளலாம். இந்த ஆர்டி மூலம் உங்களுக்கு தமிழக அரசாங்கத்திடமிருந்து என்ன கிடைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும். என்னென்னா ஒரு டியூஷன் ஃபீஸ். அதாவது மந்த்லி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க பார்த்திங்களா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், அதற்கான அந்த ஒரு டியூஷன் ஃபீஸை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு பதிலாக தமிழக அரசாங்கம் கொடுத்துவிடும் அந்த பள்ளிக்கு. இன்னும் ஒரு ரூல் இருக்குது ஆர்டியில் எந்த குழந்தை அட்மிஷன் எடுக்குதோ தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கணும் அதே பள்ளியில். அப்பொழுதுதான் அந்த குழந்தை ஆர்டியில் சென்று கொண்டே இருக்கும். சரிங்களா? அதற்கு மாறுதலாக ஆர்டியில் அட்மிஷன் எடுத்து ஓராண்டு இல்லை ஈராண்டு படித்துவிட்டு வேறு ஒரு பள்ளிக்கு சென்று விட்ட குழந்தை மீண்டும் அதே பள்ளிக்கு ஆர்டி ஸ்கீமில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்காது. ஆர்டி ஸ்கீம் அதோட முடிந்துவிடும். சரிங்களா? அதனால் எந்த ஸ்கூலில் நீ மாற்றுதல் பண்ணிட்டீனாலும் அந்த குழந்தைக்கான ஆர்டி ஸ்கீம் அத்துடன் முடிவு பெற்றுவிடும். ஓகே மக்களே, இந்த வருஷம் ஆர்டியில் உங்கள் குழந்தைய சேர்க்கணும்னா அவர்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எல்கேஜியிலேருந்து அப்படின்னு சொல்கிற பாருங்க, வயது 3 முதல் 6.5 வயது. எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை ஆகஸ்ட் 1, 2021 முதல் ஜூலை 31, 2022 வரை பிறந்திருந்தால் அந்த குழந்தையை எல்கேஜிக்காக அட்மிஷன் பெற்றுக்கொள்ளலாம் ஆர்டி மூலம். ஒரு குழந்தை கிளாஸ் 1க்காக ஆகஸ்ட் 1, 2019 முதல் ஜூலை 31, 2020 வரை அதில் பிறந்திருந்த குழந்தைக்கு கிளாஸ் 1ற்காக அட்மிஷன் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து ஆர்டியில் ரூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பள்ளிக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் இடைப்பட்ட தொலைவு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு தான் அட்மிஷன் கொடுக்கப்படும் முன்னுரிமையாக. இதில் அந்த 1 கிலோமீட்டர் சுற்றளவில் 5, அதாவது மொத்தமாக 5 பள்ளிகளை நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம். அதாவது ஆர்டி ஸ்கீமில் அனைத்து பள்ளிகளும் வரப்போவதில்லை. அதாவது
எந்தெந்த பள்ளிகள் ஆர்டி ஸ்கீமில் தன்னை இணைத்துள்ளார்களோ அந்த பள்ளிக்காக நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம். சரிங்களா? ஆர்டிக்கு அப்ளை பண்ணியுள்ள பர்சன்டேஜை பொறுத்து உங்களுக்கு செலெக்ஷன் நடத்தப்படும். அதாவது குறைவான நபர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகள் வராது. அந்த ஸ்கூலில் அந்த குழந்தைகளுக்கு நேரடியாக கொடுக்கப்படும். அதற்கு மாற்றுதலாக அதிகமான பெற்றோர்கள் சமர்ப்பித்திருந்தால் தங்களுடைய விண்ணப்பங்களை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். சரிங்களா? குலுக்களுக்கு உங்களை அழைப்பார்கள். அந்த குலுக்கள் நடைபெறும். அந்த குலுக்களில் யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். சரிங்களா? சிபிலிங் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அட்மிஷன் எடுக்க வேண்டிய குழந்தையின் அக்கா, அண்ணன், தம்பி யாராவது அந்த பள்ளியில் முன்பாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அச்சமயத்தில் ஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும் முன்னுரிமையின்படி. சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர்னு சொன்னேன். அதில் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவாக. சரிங்களா? அடுத்து வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது வேணும். உடல் ஊனமுற்ற குழந்தை ஏதாவது இருந்து அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கான சர்டிஃபிகேட் தேவைப்படும். குழந்தையுடைய ஆதார் கார்டு மற்றும் பெற்றோரின் ஆதார் கார்டு. அப்புறம் வந்து ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் அதுக்கு பக்கா கேட்பாங்க. அதற்காக எலக்ட்ரிக் பில்லு, ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது சமர்ப்பிக்கலாம். குழந்தையின் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று தேவைப்படும். சரிங்களா? பர்த் சர்டிஃபிகேட் இவ்வளோதான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே மக்களே, இதை விண்ணப்பிக்க வெப்சைட் இணையதளம் என்னென்னா rte.teenschool.gov.in என்ற இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்றைக்குன்னா 22/4/2025 அன்று. சரிங்களா? இந்த ஆன்லைன் வந்து மே 18 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் மே 24ஆம் தேதி லாட்ரி ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் ரிசல்ட்டு அறிவிக்கப்படும். அப்புறம் மே 27ஆம் தேதி உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படும். இந்த ஆர்டியை பற்றிய பதிவு உங்கள் அனைவரையும் புரிய வச்சிருக்குன்னு நம்புகிறேன். யார் யார் ஆர்டியில் அப்ளை பண்ண விரும்புகிறீர்களோ அவர்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆர்டியில் தங்கள் குழந்தைகளை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? மேலும் ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இப்படி பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஸோ இதை என்னோட தொடர்ந்து பயணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு புதிய பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.